வணக்கம், வெல்கம் பேக் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி பச்சை பயிரில் ஒரு ரெசிபி செய்யலான்னு இருக்கிறேன். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை பயிறு, இதை வறுத்துக்கணும். இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, கழுகி ஊற வச்சுட்டு குக்கர்லேயோ இதில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் ஒரு கப் பச்சை பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் வறுக்கணும், ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, ஒரு மாதிரி வறுத்தா போதும். இப்படி இந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் வறுத்தா போதும், கருக்க வறுக்க வேண்டாம். இப்படி ஈரப்பசை போயிட்டோம். தேங்காய் பூவில் ஈரப்பசை போயிடுச்சு. இது எடுத்துடுவோம். இப்போ அதே கப்பில் கோதுமை மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்குவோம். வறுக்கணும். இது வந்து வாசனை வர வரைக்கும் வருங்க. ரொம்ப தீஞ்சிட போகுது, தீஞ்சிடாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுந்துருச்சு, வாசனை நல்லா இருக்குது. அந்த மாதிரி லேசாக வாசனை வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒன்றும் வறுத்திங்கன்னா தீஞ்சு போயிடும், பார்த்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி வறுத்தாச்சு. இந்த வேக வச்ச பச்சை பயிறு இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும், ரொம்ப வேகக்கூடாது. இதில் நம்ம வந்து அரை கப் தேங்காய் பூ சேர்த்துக்கணும். கொஞ்சம் தேங்காய் பூ போட்ட கையோட சீனி சேர்க்கலாம். நமக்கு இஷ்டப்படி எவ்வளோ வேணுமோன்னு சர்க்கரை. இது வந்து கருப்பட்டி, வெல்லம், எது வேணுமோ தெரியல. நமக்கு வேண்டிய அளவு இனிப்பு நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இவ்வளவு போதும். அதாவது வெல்லம் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு. நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி கிண்டிக்குங்க. ஒன்று இந்த வறுத்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். அரை கப் மாவு, அரை கப் தேங்காய் பூ, அரை கப் மாவு, வேண்டிய தேவையான அளவு சீனி, இந்த பச்சை பயிறு, இவ்வளோதான். நல்லா கிண்டிக்கணும். 10 வேணால் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்குவோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து 3 4 வெல்லம், 4 கரண்டி மாவு, 5 கரண்டி மாவு போட்டிருக்கேன். கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
ஒரு கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இதை நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கணும். தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி நம்ம வந்து கரைச்சி வச்சுக்குவோம். ஏன்னா அது பொரிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து மற்ற மாவுலாம் வேணாம். இந்த மாவு கோதுமை மாவு தான் தேவை. கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தா மட்டும் போதும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக ஆயிடும். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்படி தண்ணி மாதிரி ரொம்ப கட்டி வேணாம், ரொம்ப தண்ணியும் வேணாம். இப்படி கரைச்சி வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கிட்டு இப்படி தட்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கப்படிக்கும் போது கொஞ்சம் கையில் ஒட்டுச்சுன்னா நம்ம தண்ணி தடவிக்கிட்டு இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒன்றும் நல்லா அழகாக வரும். இப்படி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. வடை ஷேப் இல்லை, இது ரவுண்டு ஷேப், ஃப்ளாட்டாக இருக்கணும். தண்ணி தொட்டுக்கிட்டு வடை மாதிரி இல்லை, ரவுண்டு ஷேப் கட்லெட் மாதிரியா இப்படி இருக்கணும். இந்த மாதிரி போட்டு இப்படி பொரிச்சிடுங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து பச்சை பயிரெலாம் உருண்டை செய்வோம். இது வந்து உருண்டை இல்லாமல் இப்படி செய்யலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. எங்கள் இடத்துல இந்த மாதிரி செய்வோம். பண்ணிட்டோம். அடிப்பாங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி போடுவோம். அது பொன்னிறமாக பொரிஞ்சிடணும். நம்ம எடுத்துக்கலாம். இந்த பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிரில் நம்ம இப்படியும் செய்யலாம். அதுக்காக தான் காமிச்சேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.